முக்கிய செய்திகள். பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை. பட்ஜெட்டில் முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. பட்ஜெட்டிற்கு அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் பாஜக மீது அவப்பெயரை ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு. எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றும் பட்ஜெட். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கருத்து. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து இளநிலை கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். பிராந்திய அளவில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தலா ரூபாய் 20,000, ரூபாய் 15,000, ரூபாய் 10,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். பாடப்பிரிவு வாரியாக 100க்கு 100 மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு ரூபாய் 5,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என புதுச்சேரி பட்ஜெட்டில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 5வது கூட்டத்தொடர் கடந்த 31ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் துவங்கியது. இதனையடுத்து 2024-25ஆம் ஆண்டிற்கான 12,700 கோடிக்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி இன்று பேரவையில் தாக்கல் செய்தார். அதில் உள்நாட்டு நிதி வருவாயாக ரூபாய் 6,914 கோடியாகவும், மத்திய அரசின் கொடை ரூபாய் 3,268 கோடியும், நிதி பற்றாக்குறையை போக்க ரூபாய் 2,066 கோடி கடன் வாங்கவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது எனவும், புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை ரூபாய் 6,500 ரூபாய் 8,000 உயர்த்தப்படும். மழைக்கால நிவாரணத் தொகை ரூபாய் 3,000 6,000 உயர்த்தி வழங்கப்படும். மேலும் புதுச்சேரியில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீட் தேர்வு பயிற்சி மையம் அமைக்கப்படும். புதுச்சேரி பிராந்திய அளவில் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தலா ரூபாய் 20,000, ரூபாய் 15,000 மற்றும் ரூபாய் 10,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும், மேலும் பாடப்பிரிவு வாரியாக 100க்கு 100 மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு ரூபாய் 5,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும், புதுச்சேரி அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து இளநிலை கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்ற அவர், புதுச்சேரியில் மீண்டும் இலவச அரிசி வழங்கப்படும். மானிய விலையில் சமையல் எண்ணெய், கோதுமை, பருப்புகள் வழங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் காரைக்காலில் பழமையான அருங்காட்சியகம் அமைக்கப்படும். பாரதியார் மற்றும் பாரதிதாசன் அருங்காட்சியகம் மேம்படுத்தப்படும். ரூபாய் 5.91 கோடி செலவில் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவை வலுப்படுத்த உள்ளது. மத்திய அரசின் நிதி உதவியுடன் காவல், சிறை, நீதிமன்றம் மற்றும் தடவியல் துறைகளிடையே தகவல் பரிமாற்றம் மற்றும் விரைவாக மேற்கொள்ள ICJS 2.0 ஆக தரம் உயர்த்தப்படும் என்றும், நபார்ட் வங்கி உதவியுடன் கடல் அரிப்பை தடுக்க பிள்ளைச்சாவடி முதல் கணபதி செட்டிக்குளம் வரை கடலோர பகுதிகளில் இடைக்கால தடுப்புகள் அமைக்கப்படும். சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்க ஒப்பந்த புள்ளி கோரப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தாக்கல் செய்த பட்ஜெட் எதிர்பார்ப்பு ஏதும் இல்லாத மக்களை ஏமாற்றும் பட்ஜெட் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் இன்று நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி 2024-25ஆம் ஆண்டிற்கான ரூபாய் 12,700 கோடி பட்ஜெட்டை பேரவையில் தாக்கல் செய்தார். பட்ஜெட் கூட்டத்திற்கு பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நிருபர்களிடம் கூறுகையில், புதுச்சேரியில் நீண்ட இழுபறிக்கு பின்னர் நிர்பந்தத்தின் காரணமாக முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார். அதில் சில அறிவிப்புகளையும் தந்துள்ளார். புதுச்சேரிக்கு ஒன்றிய அரசின் சிறப்பு நிதி ஏதும் கிடைக்கவில்லை. பாஜக அதிருப்தி MLAக்கள் முதலமைச்சர் ரங்கசாமி நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. பங்கேற்றிருந்தால் கூடுதல் நிதி பெற்றிருக்கலாம் என்பது போல கூறுகிறார்கள். நீண்ட கால திட்டங்கள் ஏதும் இந்த பட்ஜெட்டில் இல்லை.
குறிப்பாக தொழில் வளர்ச்சிக்கு எந்த ஒரு அறிவிப்பும் குறிப்பிடப்படவில்லை. அதோடு மின்துறை தனியார் மயம் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ள நிலையில் மக்களை கேட்காமல் ஸ்மார்ட் மீட்டர், எலக்ட்ரிக் மீட்டர், ப்ரீபெய்ட் மீட்டர் என யாரையும் கேட்காமல் அரசின் ஒப்புதல் இல்லாமல் 450 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளது. யாரிடம் கேட்டு இதனை செய்தார்கள் என்று தெரியவில்லை. அது மட்டுமில்லாமல் இந்த பட்ஜெட்டில் ரூபாய் 500 கோடியில் மின்துறை நவீனப்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் நவீனப்படுத்தப்படும் என்ற திட்டமிடல் இல்லை. துறைமுகத்தை தூர்வாரி இருந்தால் சரக்கு கப்பல்களை கையாண்டு வருவாய் ஈட்டியிருக்கலாம். ஆனால் அதற்கான திட்டமிடல் எதுவும் இல்லை. காரைக்கால் துறைமுகத்தை முழுமையாக அதானிக்கு கொடுத்து விட்டார்களா என்று தெரியவில்லை. காரைக்கால் துறைமுகத்தின் மூலம் தரப்படும் வருமானம் குறித்து தகவல்கள் பட்ஜெட்டில் இடம்பெறும். ஆனால் எதுவுமே இந்த பட்ஜெட்டில் இல்லை என்றார். தொடர்ந்து பேசிய அவர், பொது விநியோக திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் ரேஷன் கடையை திறந்து அரிசி உள்ளிட்ட பொருட்கள் போடப் போகிறார்களா, இல்லை வேறு ஏதேனும் திட்டம் வைத்துள்ளீர்களா என்பது தெளிவாக கூறப்படவில்லை. ஸ்மார்ட் பொது விநியோக திட்டம் என்பது கடமைக்கு 2 இடங்களில் சூப்பர் மார்க்கெட் போன்று திறந்து மக்களை ஏமாற்றப் போகின்றனரா? கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் தான் இப்போதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எது கேட்டாலும் செய்கிறோம், பார்க்கலாம் என்பது போன்ற பதில்கள் வருகிறது. ஆதி திராவிட மக்களுக்கு நீண்ட காலமாக மனைப்பட்டா வழங்கப்படவில்லை. அந்த மக்களுக்கான தொலைநோக்கு திட்டங்கள் இல்லாமல் உதவித்தொகை உயர்வு என்பது போல பாக்கெட் மணிக்காக சில அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட மக்களின் வளர்ச்சிக்கு எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை. கார்ப்பரேஷன்கள் திறப்பதை பற்றியும் நிதி ஒதுக்குவது குறித்த எந்த திட்டமும் இல்லை. ஸ்மார்ட் சிட்டி வேலைகள் அப்படியே கிடப்பில் கிடக்கின்றது. போக்குவரத்து நெரிசலை தீர்ப்பதற்கும் புதிய மேம்பாலங்கள், புறவழி சாலைகள் என எந்த தொலைநோக்கு திட்டங்களும் இல்லை. இதனால் உள்ளூர், வெளியூர் மக்கள் கடுமையாக போக்குவரத்தில் சிக்கி தவிக்கின்றனர். பல ஆண்டுகளாக கரசூர் வரைபடம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறுவதை இந்த ஆண்டும் கூறியிருக்கிறார்கள். என்னதான் செய்ய போகிறார்கள் என்று தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. ரங்கசாமி நிர்பந்தத்தின் பேரில் இந்த பட்ஜெட்டினை தாக்கல் செய்துள்ளார். மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டிய பட்ஜெட் எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் மக்களை ஏமாற்றும் பட்ஜெட்டாக அமைந்துள்ளது என்று அவர் கூறினார். பேட்டியின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, சம்பத், நாக தியாகராஜன், செந்தில்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொள்ளாமல் புறக்கணித்ததால் மாநில வளர்ச்சி பின்னோக்கி சென்று கொண்டுள்ளது என்று ஆளுங்கட்சி ஆதரவு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள வந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி புறக்கணித்தார். அதேபோன்று நிதி ஆயோக் கூட்டத்திலும் முதலமைச்சர் கலந்து கொள்ளவில்லை. நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு போன்ற முதல்வர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு மாநில வளர்ச்சிக்காக நிதிகளை கேட்டிருந்தார்கள். அதன்படியே மத்திய அரசு அவர்களுக்கு நிதி வழங்கியுள்ளது. ஆனால் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சர் ரங்கசாமி மாநில வளர்ச்சிக்காக எந்த ஒரு நிதியையும் மத்திய அரசிடம் கேட்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஒவ்வொரு துறை மந்திரிகளை சந்தித்து நிதி கேட்டிருந்தாலே புதுச்சேரிக்கு 2000 கோடி நிதி பெற்றிருக்கலாம் என்று குறிப்பிட்ட அவர், முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாததால் மாநில வளர்ச்சி பின்னோக்கி சென்று கொண்டுள்ளது. இது வருத்தம் அளிக்கிறது. எங்களது வருத்தத்தை பட்ஜெட் கூட்டத்தொடரில் தெரிவிக்கிறோம் என்று குறிப்பிட்டார். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய கல்யாணசுந்தரம் பாஜக தலைமையிடம் ரங்கசாமி மீது புகார் அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி நகைக்கடை திறப்பில் பாட்டு பாடி அசத்திய நடிகை ஆண்ட்ரியா. விஜய் துவக்கியுள்ள கட்சியில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு, அரசியலுக்கு வரும் நோக்கமெல்லாம் எனக்கு எதுவும் இல்லைங்க என்றும், வடசென்னை 2 படத்தில் சந்திரா கதாபாத்திரத்தில் மீண்டும் நடிப்பேன் என தெரிவித்தார். புதுச்சேரி மிஷன் வீதியில் புதிய நகைக்கடை திறப்பு விழாவில் நடிகையும் பாடகியுமான ஆண்ட்ரியா வருகை தந்து கடையை திறந்து வைத்து நகைகளை பார்வையிட்டார். தொடர்ந்து வெளியே ரசிகர்களை சந்தித்த அவர், ரசிகர்கள் வேண்டுகோளுக்கு ஏற்ப பாடல்களை பாடியது அனைவரையும் கவர்ந்தது. முன்னதாக அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது, புதிதாக நான் பாடிய பாடல்கள் தற்போது வரவில்லை, ஆனால் நான் பாடிக்கொண்டுதான் உள்ளேன் என்றும், வரலாற்று படங்களில் நடிக்க விஜய் துவக்கியுள்ள கட்சியில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு
அரசியலுக்கு வரும் நோக்கமெல்லாம் எதுவும் எனக்கு இல்லைங்க என்றும் ஐ எம் ஹாப்பி என்றார். நான் என்ன ஆசைப்பட்டேனோ அதன்படி நான் நடித்து விட்டேன் என்றும் த்ரில்லர், ஹாரர், அட்வென்ச்சர், லவ் ஸ்டோரி என பண்ணியிருக்கிறேன் என ஒரு அளவிற்கு நடித்துவிட்டேன் என்றார். வடசென்னை 2 படத்தில் சந்திரா கதாபாத்திரத்தில் மீண்டும் நடிப்பேன் என்று கூறினார். தொடர்ந்து ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க பாடல்களை பாடி அசத்தினார். இதனை ரசிகர்கள் உற்சாகமாக விசில் சத்தம் எழுப்பி கொண்டாடினர். தொடர்ந்து அவர் போலீஸ் பாதுகாப்புடன் அங்கிருந்து சென்றார். இன்று தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட மகத்தான பட்ஜெட் என அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மாநில கழக செயலாளர் ஓம்சக்தி சேகர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாராளுமன்ற தேர்தல் முடிந்து புதுவை மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த சிறப்பான ஒரு பட்ஜெட் உரையினை தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ளார். ஏழை எளியோர், மாணவர்கள், தொழில் முனைவோர் உட்பட அனைத்து தரப்பினருக்கும் உகந்ததாக இந்த பட்ஜெட் அமைந்துள்ளது என்றால் அது மிகையாகாது. குறிப்பாக இந்த ஆண்டு முதல் ரேஷன் கடைகள் திறப்பு, அதன் மூலம் இலவச அரிசி, மானிய விலையில் பருப்பு வகைகள், சர்க்கரை, சமையல் எண்ணெய் ஆகிய பொருட்கள் வழங்கப்படும். இதற்காக இந்த துறைக்கு 276 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை ரூபாய் 6500 8000 உயர்த்தப்பட்டுள்ளது. மழைக்கால நிவாரணத் தொகை 3000 6000 உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிப்பு. புதுச்சேரியில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீட் தேர்வு பயிற்சி மையம். புதுச்சேரி பிராந்திய அளவில் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தலா ரூபாய் 20,000, ரூபாய் 15,000 மற்றும் ரூபாய் 10,000 ஊக்கத்தொகை. பாடப்பிரிவு வாரியாக 100க்கு 100 மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு ரூபாய் 5,000 ஊக்கத்தொகை. காரைக்காலில் பழமையான அருங்காட்சியகம் அமைக்கப்படும். பாரதியார் மற்றும் பாரதிதாசன் அருங்காட்சியகம் மேம்படுத்தப்படும். 20 கோடி செலவில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள். வில்லியனூர் சங்கராபரணி ஆற்றில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம். பாதாள சாக்கடை வசதிகளை மேம்படுத்த, அதனை ஆராய்ந்து செயல்படுத்த பொதுப்பணித்துறை மூலம் 52 கோடி ஒதுக்கீடு. மறைமலை அடிகள் சாலை, காமராஜர் சாலையை இணைக்கும் உப்பார் கால்வாய் இணைப்பு பணிகள் 29 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்படும். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 15 நவீன பேருந்துகள் போன்ற பல்வேறு எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்களை அறிவித்து மக்களுக்கு பயனுள்ள ஒரு மகத்தான பட்ஜெட் உரையை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ளார். அவருக்கு புதுச்சேரி மக்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மஞ்சினி நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் ஆலயத்தின் 60ஆம் ஆண்டு இரதோற்சவ விழாவையொட்டி அம்மன் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை மஞ்சினி நகர் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தின் 60ஆம் ஆண்டு இரதோற்சவ விழா 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினம்தோறும் காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் மற்றும் கொத்தபுரி நத்தம் பள்ளிகளில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு திருபுவனை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் திருவண்டார்கோவில் மற்றும் கொத்தபுரி நத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் கடந்த கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவிக்கப்பட்டு நினைவு பரிசுகள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டப்பட்டது. தொடர்ந்து இப்பள்ளிகளில் பயிலும் சுமார் 900 மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட எழுது
எழுது பொருட்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில வன்னியர் பாதுகாப்பு இயக்க தலைவர் செந்தில் கவுண்டர், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இலக்கிய பேரவை தலைவர் தனசேகரன் ஆகியோர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று கௌரவித்தனர். மேலும் இவ்விழாவில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மணவெளி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் குதிரை வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்பியூன் மணவெளி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதில் தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரத்துடன் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று 8ஆம் நாள் உபயதாரர்கள் திரௌபதி அம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர்கள் உபயத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று குதிரை வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை திரௌபதி அம்மன் கோவில் வீதி மற்றும் விழா குழுவினர்கள், கிராம மக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி சாரம் பகுதியில் நள்ளிரவில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இருசக்கர வாகனத்திலிருந்து பெட்ரோலை திருடும் இளைஞர்கள் குறித்தான CCTV சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி சாரம் கொசபாளையம் பிள்ளையார் கோவில் தெரு பகுதியில் தொடர்ந்து இரவு நேரங்களில் வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்த வாகனங்களில் பெட்ரோல் திருடு போவது வழக்கமாக இருந்த நிலையில் டியூக் வண்டியில் டிப்டாக்காக வந்து பெட்ரோல் திருடி செல்லும் வாலிபர்கள் குறித்தான CCTV காட்சி வெளியாகியுள்ளது. 2 வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் வருவதும் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களில் இருந்து பிளாஸ்டிக் பாட்டில் மூலம் பெட்ரோலை பிடிப்பதும் அதில் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் இந்த CCTV காட்சிகளை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு இதுபோன்று அடிக்கடி பெட்ரோல் திருடும் சம்பவம் நடைபெறுகிறது, இதனால் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர். மேலும் இது குறித்து புதுச்சேரி தன்வந்திரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சர்க்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் மூலகுலத்தை சேர்ந்த ரவிச்சந்திரன் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முத்தியால்பேட்டை அருள்மிகு பொன்னியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவையொட்டி சமூக சேவகர் சந்துரு தலைமையில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் வடக்கு பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம், ஸ்ரீ செங்கேனியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாத திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். அந்த வகையில் இவ்வாண்டு ஆடி மாத விழா நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக சமூக சேவகர்கள் ராஜன் மற்றும் சந்துரு தலைமையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் வளர்பிறை பிரதோஷ பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வளர்பிறை பிரதோஷ நாளில் நந்தி தேவரை வணங்குவது மிகவும் சிறப்பு. அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் பிரதோஷ பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இந்த வளர்பிறை பிரதோஷ நாளில் நந்தி பகவான் மற்றும் மூலவர் வேதபுரீஸ்வரருக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம், திருநீறு உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமையையொட்டி அரியாங்குப்பம் பகுதியில் பாஜக நிர்வாகி விக்கி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி விக்கி என்கிற ராஜகணபதி தலைமையில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஹரி சுகுமார் மற்றும் மதி முருகன், ஜாகிர் ஹுசைன், ராஜா, எஸ்விஎஸ் சுரேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அஸ்வ பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் மகிழா சங்கம் சார்பில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அஸ்வ பூஜை மற்றும் அஸ்வத் நாராயண பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகிழா சங்க தலைவி முன்னிலையில் சத்யா ரமேஷ் பாபு, செயலாளர் இந்திராணி சந்திரசேகர், பொருளாளர் பாக்கியலட்சுமி, ரமேஷ் குப்தா மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் உடனிருந்தனர். நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை. பட்ஜெட்டில் முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. பட்ஜெட்டிற்கு அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் பாஜக மீது அவப்பெயரை ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு. எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றும் பட்ஜெட். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கருத்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.